அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஹேர் ஆயில் நிறுவனங்களோட டாப் சீக்ரெட்னு சொல்லக்கூடிய இந்த கூந்தலை வளர்விக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி அப்படின்ற மூலிகையை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் இருக்க தயாரிப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம கரிசலாங்கண்ணி தைலம் எப்படி காய்ச்சறதுல பார்க்க போகிறோம். கூந்தல் வளர்ச்சி அப்படின்னாலே எல்லா பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு தனித்த ஒரு ஈடுபாடு உண்டு. இப்போ நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய இந்த தைலம் எப்படி காய்ச்சறதுன்றதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பிருங்காமல தைலம், நீலி பிருங்காதி, பிருங்கா தைலம், இப்படி எல்லா பெயரில் மார்க்கெட்டில் இருக்க எல்லா தைலங்களும் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்றது தான். பிருங்கானா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த கரிசாலை. பிருங்காமல தைலம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் ரெண்டும் சேர்ந்து செய்கிறது. இப்போ நம்ம இந்த தைலம் காய்ச்சறதுக்கு 4 பொருட்கள் சேர்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், கற்றாழை, பொன்னாங்கண்ணி, இந்த 4ஐயும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சாறு எடுத்து வச்சுட்டோம். முதல்ல நம்ம சேர்க்க போகிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் தான் இதை காய்ச்ச போகிறோம். அதற்கப்புறமா நம்ம நெல்லிக்காய் சாறு எடுத்து வச்சுருக்கோம், பொன்னாங்கண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கோம், கரிசாலை சாறு எடுத்து வச்சுட்டோம், அதே மாதிரி கற்றாழையும் சாறு எடுத்து வச்சுட்டோம். இப்போது முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெயை சேர்த்து எதுக்காக இந்த தைலம் காய்ச்சுறோம் அப்படின்னா, நாம் இதை நம்ம குளியல் தைலமாகவும் பயன்படுத்த போகிறோம். அதாவது ரெகுலராக நம்ம இதை தலைக்கு தேய்ச்சி குளிக்க போகிறோம். அதனால இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இப்போ எண்ணெய் லேசாக காய தொடங்குது. இது கூட நம்ம சம அளவு, அதாவது எவ்வளோ நல்லெண்ணெய் எடுத்தோமோ அதே அளவுக்கு நெல்லிக்காய் சாறு இப்போ சேர்க்குறோம். நெல்லிக்காய் சாறு சேர்த்துட்டோம். அடுத்து பொன்னாங்கண்ணி கீரையோட சாறு சேர்க்குறோம். இந்த நெல்லிக்காய் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூந்தலுக்கு அருமையாக பலனளிக்கக்கூடியது. பொன்னாங்கண்ணி கீரை கண்களுக்கும் நல்ல ஒளி கொடுக்கக்கூடியது. தொடர்ச்சியாக 48 நாள் நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை என்ன ஃபார்ம்லையாவது, அதாவது பருப்பு கடைசல்லையோ இல்லை பொன்னாங்கண்ணி கீரையை நெய்யில் வதக்கியோ இல்லை சாதாரணமாக ஒரு வெங்காயம் பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து போட்டு வதக்கியோ சாப்பிட்டுட்டோனாலே ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டோன்னா கண் ஒளி பெறுறதை நல்ல நம்ம வித்தியாசம் கவனிக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்கிறது கரிசாலை சாறு. நல்ல கருப்பு நிறத்தில் வந்திருக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணியோட சாறு. இது இயற்கையாகவே கூந்தலை நல்ல கருநிறம் கொண்டு வரதுக்கு இந்த பிருங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணி அருமையாக பயன்படும். பிருங்கான்ற பேர் உள்ள எல்லாமே இந்த கரிசலாங்கண்ணி சேர்ந்தது. அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது கற்றாழை. கற்றாழை நல்ல குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான அளவு வெப்பத்திலேயே இந்த தைலத்தை காய்ச்ச போகிறோம். அதிகமான அளவு அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த தைலம் இந்த கலவை நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது அப்படியே கொதிச்சுட்டு இதில் உள்ள சாறு எல்லாம் சுண்டி வற்றின பிறகு இந்த தைலத்தை நம்ம நிப்பாட்டுவோம். அதை வரை நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் சேர்ற இந்த நெல்லிக்காய், கற்றாழை, பொன்னாங்கண்ணி, கரிசாலை இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை குறைக்குது. நல்லெண்ணெயோட முக்கியமான பண்பே உடலில் அதிகப்பட்ட உஷ்ணத்தை குறைக்கிறது. இந்த எண்ணெய் ரெகுலராக நம்ம தலைக்கு தேய்க்கிறது மட்டும் இல்லாமல், பெண்கள்னா செவ்வாய் வெள்ளி காலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அதே முறைப்படி, அதாவது காலை அதிகாலை வெயில் ஏற முன்னாடி இந்த எண்ணெயை ஒரு உள்ளங்கை அளவுக்கு வச்சுட்டு குளிச்சிடலாம். இப்போது கூந்தல் வளர்ச்சி சரியாக இல்லை அப்படின்றதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கூந்தல் வளர்ச்சி சரி இல்லைன்றதுக்கான காரணம் உடலில் அதிகப்பட்ட வெப்பம். உடல் வெப்பம் அதிகப்படுறதுக்குரிய மேஜரான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஏற்படுற மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தான் இது கூட மேஜரான காரணம் கூந்தல் வளர்ச்சி தடைப்படுறதுக்கு. இது போக இரத்த சோகை, அனீமியா, அந்த மாதிரியான காரணங்களும் இருக்குது. இந்த கரிசாலை, இதில் இருக்க கரிசாலை இரத்த சோகையை அருமையாக குறைக்கக்கூடியது. இந்த நெல்லிக்காய் சாறு, கற்றாழை எல்லாமே தலையில் ஏற்படுற அதிகமான உஷ்ணத்தை குறைச்சி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. மன அழுத்தம் குறையும் போதே இயல்புலையே நம்மளுக்கு கூந்தல் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறத நம்ம உணரலாம். இந்த தைலம் இதுக்காக மட்டும் கிடையாது.
கூந்தல் வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது. இந்த தைலத்தை ரெகுலராக தேய்ச்சி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா கண்கள் நல்லா, ஒரு சிலருக்கு கண் நல்லா சிவந்து விழியெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். கண்களில் உள்ள அந்த வெப்பம் மாறும். அது மட்டும் இல்லை, பீனிசம் சொல்லுவாங்க, சைனசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சரியாகும். காதில் ஏதாவது ஒரு இரைச்சல் இருக்குது, இல்லை காது அடைப்பு இருக்குது, காது சம்மந்தமான தொந்தரவு இருந்தாலும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுல இந்த காது சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகுது. இப்போது இந்த தைலம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது எண்ணெய் பதம் வந்துருச்சு. இந்த மெழுகு பதத்தை தாண்டி அடுத்து லேசாக ஒரு நல்ல டைட்டாக ஒரு கொரகொரப்பான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இப்படி உருட்டுனா இந்த மாதிரி உருண்டு வர்ற பதம். இந்த அடியில் இருக்க இந்த கற்கத்தை எடுத்து இந்த மாதிரி உருட்டினோன்னா விரல்ல ஒட்டாம முழுசா இப்படி உருண்டு வந்துருச்சு அப்படின்னா பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பதம் வர முன்னாடியே நம்ம தைலத்தை இறக்கிட்டோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சா அவங்களுக்கு சளி பிடிக்கும், ஜலதோஷம், தலைபாரம் மாதிரியான தொந்தரவு வரும். இந்த பதத்தை தாண்டி இன்னும் இந்த கற்கம் பார்த்துக்கோம், இப்போ சரியான பதத்தில் இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு ரொம்ப கொரகொரப்பா இல்லைன்னா இந்த எண்ணெய் புகைய தொடங்கிருச்சு, இந்த எண்ணெயிலேருந்து புகை வர தொடங்கிருச்சு அப்படின்னா இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சா முடி உதிர ஆரம்பிக்கும். அதனால இந்த பதத்தில் எடுக்கிறது மட்டும்தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்ல எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு, உள்ள கற்கம் தனியாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை அப்படியே வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்ல கரும் மஞ்சள் நிறத்துக்கு வந்துருச்சு. இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். இந்த மீதம் உள்ள கற்கம் இந்த சட்டியில் இருக்கு. இப்போ கூந்தல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இந்த பிருங்காமல தைலம் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுற இந்த கரிசாலை நெல்லிக்காய் சேர்ந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வாரம் 20 தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ரெகுலராகவே தலைக்கு கொஞ்சமான அளவு மட்டும் ரெகுலராக தலைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நல்ல வெளிக்கு ஒளி கொடுக்கக்கூடிய காது மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி கூந்தல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கரிசாலை தைலம் எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.